இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு வார்த்தை தந்திருக்கிறார். நான் என்னுடைய சொந்த வழியில் நடந்தாலும் நான் பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொல்லுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்களாம். ஆமென். பாருங்க, நான் என்னுடைய சொந்த வழியில் நடந்தாலும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள். அப்போ தேவனுடைய வழியை விட்டு, தேவனுடைய அன்பை விட்டு, தேவனுடைய இரக்கத்தை விட்டு தன்னுடைய சொந்த வழியில் நான் நடந்தாலும் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் யாரு? சபிக்கப்பட்டவர்கள். நான் என்னுடைய சொந்த வழியில் நடந்தாலும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என்று சிந்திச்சுகிறவர்கள், சொல்லுகிறவர்கள், ஆலோசிக்கிறவர்களுடைய பேரு சபிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஆமென். அப்போ எந்த காரியம் நம்ம இந்த வாலிபர் கூடுகையில் இன்னும் அறிய வேண்டிய ஒரு காரியம், எந்த காரியம் செய்ய, வீட்டில் நீ குடித்தாலும் புசித்தாலும் இருந்தாலும் எழும்பினாலும் உன்னுடைய சொந்த ஆலோசனை இல்லாமல் தேவனுடைய ஆலோசனையோடு செய்யணும். அதுதான் இதனுடைய உள்கருத்து. ஆமென். அப்போ சொந்த ஆலோசனையில் செய்தாலும் நான் பாதுகாப்பாக இருக்கிறேன், நான் நல்லா தான் இருக்கிறேன். சிலவங்க சொல்லுவாங்க தெரியுமா, எனக்கு என்ன குறை, நான் நல்லா தான் இருக்கேன். ஆனால் அவனுக்கு குறிய உட்காந்து வர உட்காது. வீட்டில் அவ்வளோ பிரச்சனை இருக்கும், அவ்வளோ காரியம் இருக்கும், பணம் மட்டும் இருக்கும், எனக்கு என்ன குறை. ஆனால் அவங்க சொந்த வழியில் நடக்க பாருங்க. உபாகமும் 29வது அதிகாரம், உபாகமும் 29 19 20. வாசிங்க பாப்போம். அப்படிப்பட்டவன் ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்டும் தாகத்து நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று தேற்றி கொண்டால் இரார். ஆமென். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, கர்த்தருடைய சாபம் அவனுக்கு கிடைக்குதுன்னு அர்த்தம். ஆணை உறுதியின் வார்த்தை, ஆணைன்னா சத்தியம் நிறைந்த. இப்போ ஆவியினாலும் ஜலத்தினாலும் மறுபடி பரவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க மாட்டான்னு சத்தியம் போட்டு சொன்னார். எப்படி? 2 தடவை. எங்கேயோ இருந்த இங்கே இருக்கு, அண்ணா அங்கே இருக்கு இல்லையா? மெய்யாகவே 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 மெய்யாகவே. அப்போ சத்தியம் போட்டு சொல்லுகிறார். இப்படி சத்தியமான ஆணை உறுதியின் வார்த்தைகளை கேட்ட பிறகு, அப்போ இந்த வசனம் வெளி ஜனங்களுக்கு உள்ளதில்லை, இன்னைக்கு நமக்கு உள்ளது. நமக்கு எல்லாம் என்னது? ஆணை உறுதியின் வார்த்தை நமக்கு தெரியும். ஆண்டவர் சத்தியம் போட்டு சொன்ன வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தெரியும். அதில் நிறைய இதில் இருக்குது, சத்தியம் போட்டு சொன்ன வார்த்தைகள் எல்லாம். அப்போ ஆணை உறுதியின் வார்த்தை, அதை வாசிங்க பார்ப்போம். எத்தனைது? 29. அப்படிப்பட்டவன் கேட்டும். அப்போ ஆண்டவருடைய சத்திய வசனத்தில் கேட்டும். அப்போ நம்ம எல்லாம் சத்திய வசனம் கேட்டிருக்கா இல்லையா? கேட்டிருக்கா இல்லையா? கேட்டிருக்கு. இந்த சத்திய வசனத்தை கேட்டும், அதனால அந்த இடத்துல புஸ்டா போட்டு நிறுத்திடு பாருங்க. கேட்டும் தகாதது நிமித்தம் தாகத்து நிமித்தம். என்ன தாகம்? உலக தாகம், பணத்தாகம், பொருள் தாகம், இனி ஆடம்பர தாகம், ஏதோ ஒரு தாகம், உலக பிரகாரமான தாகத்து நிமித்தம். பாருங்க, ஆணை உறுதியின் வார்த்தையை கேட்டும் தாகத்து நிமித்தம் வெறிக்க குடித்து மன இஷ்டப்படி நடந்தாலும் எனக்கு சுகம் உண்டாயிருக்கும் என்று என் உள்ளத்தில் தேற்றி கொண்டான். அப்போ பாருங்க, இப்போ இதை அந்த சாராயத்தை பற்றி சொல்லியிருக்கு. அதாவது தாகம் தீர. அப்போ அது சாராயம் மட்டும் நம்ம எடுத்துடக்கூடாது, மதுபானத்தை மட்டும் எடுத்துடக்கூடாது, அது தண்ணி மட்டும் எடுத்துடக்கூடாது. அந்த எதுக்கு மேலே நமக்கு தாகம் வருதோ அதை எடுக்கணும். பொருளுக்கு மேலே தாகம் வந்தால் அதுதான் இந்த இடத்துல வரும். பொண்ணுக்கு மேலே தாகம் வந்தால் இது. அப்போ எந்த இடத்துல ஒரு தாகம். ஆமேன். அப்போ நல்லா புரிஞ்சுடுங்க. அப்போ ஒரு தாகம் நமக்கு எந்த இதில் தாகம். அப்போ இந்த யாவது மனுஷனை பற்றி சொல்லியிருக்கு? வெறிக்க குடிக்கிற மனுஷனை பற்றி. அவனுக்கு என்னது? குடியின் மேலே ஒரு தாகம். இப்போ நமக்கு இப்போ விபச்சா அதை பொண்ணின் மேலே ஒரு தாகம், பொருளுக்கு மேலே ஒரு தாகம்.
அப்போ ஆணையுறுதியின் வார்த்தையை கேட்ட பின்னும், இந்த பைபிளில் உள்ள சத்திய வசனத்தை கேட்ட பின்னும் நமக்கு என்னத்தில் மேலே வைப்பாது? குடிவரியில் தாகத்தின் நிமித்தம் எழுதியிருக்கு. நமக்கு இந்த பொண்ணுக்கு மேலே, இல்லை பொருளுக்கு மேலே, இல்லை பொண்ணுக்கு மேலே, ஆஸ்திக்கு மேலே, கல்விக்கு மேலே அந்த மோகம் என்ன செய்யப்படாது? வரப்படாது. அப்போ இந்த வார்த்தை ஆணையுறுதி, அதாவது சத்திய வார்த்தைகளை கேட்ட நமக்கு உலகத்துக்குள்ள ஒரு தாகம் வரப்படாது. அந்த தாகம் நம்ம மன இஷ்டப்படி செய்து, நம்ம மன இஷ்டப்படி வாழ்ந்துட்டு நான் சுகமாக இருக்கிறேன்னு சொன்னால் நாம் சபிக்கப்பட்டவர்கள் என்று அர்த்தம். ஆமே. இனி அந்த வசனத்தை வாசிங்க, நமக்கு புரியும். அடுத்து 20வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அப்பொழுது கோபமும் எரிச்சலும் அந்த மனிதன் மேல் புகையும் எழுதியிருக்கிற சாபங்கள் எல்லாம் அவன் மேல் தங்கும், அவன் பேரை வானத்தின் கீழ் இராதபடிக்கு குலைத்து போடுவார். இப்போ நம்ம சொந்த ஆண்டவருடைய சத்திய வார்த்தைகளை அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்ச பிறகு நம்ம இஷ்டப்படி ஆண்டவருக்கு பிரியமில்லாத, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்களை நம்ம யோசித்து செய்கிறோம்னா நிச்சயமா நம்ம சபிக்கப்பட்டவன். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம சிலப்போ நினைப்போம், நம்ம நினைப்பில் வாரது தான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை, இந்த ஆலோசனையை பாஸ்டர்கிட்ட கேட்கண்டா, நம்மளே ஜோம் பண்ணி நடத்துவேன்னா அதில் 100ல் ஒரு 50% சரியாக மாறிடும், 50% சத்துரு இடரடிச்சு கொண்டு போயிடுவான். ஆமென். ஹல்லேலூயா. எந்த விஷயமும் ஆண்டவர்கிட்ட விண்ணப்பம் வச்சு ஜெபம் பண்ணி, இல்லை ஊழியக்காரனை கேட்டு அதுக்குன்னு ஒரு டைமை கொடுத்து, இதுக்கு ஒப்பான 1 யோவான் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம் 1 யோவான் 2வது அதிகாரம் 3 முதல் 7 வரை. ஹல்லேலூயா. இப்போ நம்ம கர்த்தரை அறிகிற அறிவு, நம்ம 3 நாளாட்டுள்ள செய்தியுடைய சாராம்சம் அதுதான். என்னெல்லாம் நம்ம கட்டோம், ஆண்டோடைய சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்கிறது, கடிந்து கொள்ள, எல்லாமே கர்த்தரை அறியக்கூடிய அறிவு. ஆமென். அறிவை பற்றி தான் அதோடைய தலைப்பு, சாராம்சம். ஆமென். இன்னைக்கு அந்த சாராம்சத்தை தான் கர்த்தர் கொண்டு வராரு பாருங்க. 1 யோவான் 2வது அதிகாரம் 3வது வசனம் முதல், இல்லையா, 3 முதல். அவருடைய கற்பனையை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால் அறிவோம். அப்போ இயேசு இன்னைக்கு உலகத்தில் எல்லாரும் என்ன செய்யுங்க? அறிஞ்சிருக்கணும். இயேசு யாரு? இரட்சகர். இயேசு யாரு? மன்னிக்கிறவர். இயேசு யாரு? சுகம் தருகிறவர். இயேசு யாரு? இப்படி ஏதோ ஒரு விதத்தில் எல்லாரும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட இடத்துல உள்ள அத்தனை பேரும் அறிந்திருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, யார் என்னுடைய கற்பனையை அறிந்திருக்கிறார்களோ அவன் என்ன அறிந்திருக்கிறான். யார் என்னுடைய கற்பனையை அறிந்திருக்கிறார்களோ அவர்கள் என்ன. சரி, கற்பனைன்னா என்ன? புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் நமக்கு தந்த கற்பனை 2, எல்லா ஜனங்களுக்கும் தந்தது 2, நம்ம ஆவிக்குரிய மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2. ஆமே, எக்ஸ்ட்ரா 2. அப்போ பாருங்க, வாராரு, எங்கேயோ கொண்டு வச்சுட்டு வாராரு, நல்லா வாராரு. இப்போ தருக்குன்னு என்ன செய்வார்? மூக்கில் பிடிச்சி ஒரு குத்து தர வாராரு. யார் வாரது? பரிசுத்த ஆவியானவர். நான் அல்ல. அந்த வெளிப்பாடு தான் வந்துட்டு இருக்கு. ஆமே. முதல்ல சொன்னார், நீ உலகத்தில் உனக்கு இஷ்டப்படி எதை செய்தாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள சாபம் பூரா உனக்கு வரும். இது வராமல் இருக்கணும்னா என்னை நீ அறிஞ்சிருக்கணும். என்னை அறிஞ்சிருக்கிறதுக்கு அடையாளம் என்னுடைய கற்பனை உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. கற்பனை என்ன செஞ்சிருக்கணும்? தெரிஞ்சிருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ யாருக்கெல்லாம் புரியுது? சாராம்சம் யாருக்கெல்லாம் புரியுது? அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் 10 கற்பனை கொடுத்தாரு. புதிய ஏற்பாட்டு காலத்தில் 2 கற்பனை எல்லா ஜனங்களுக்கும்.
அது என்னது சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தரை இருதயத்தோட ஆத்மாவோட பலத்தோட தன்னை போல் பிறரை நேசிக்கணும். இது எல்லா ஜனங்களும், புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எல்லாருக்கும், அது மட்டுமல்ல புதிய ஏற்பாட்டு காலத்தில் உள்ள அத்தனை ஜனங்களுக்கும் கொடுத்தாரு. ஆனால் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்வர்களுக்கு 2 கற்பனை எக்ஸ்ட்ரா. என்ன கற்பனை எல்லாம்? திருச்சபை ஒழுங்குக்கும் திருமுறை சத்தியத்துக்கும். அப்போ ஆண்டவரை நம்ம அறிஞ்சிருக்கிறோம் என்று சொன்னால் எதனால் நமக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு தெரியுமா? அவருடைய கற்பனை கை கொள்ளுகிறது தான். இந்த கற்பனை மட்டும் நான் கை கொண்டேன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பாபம். இல்லை. அப்போ ஆண்டவர் நமக்கு எரிச்சல் தருவாரா இல்லை சமாதானத்தை தருவாரா? அவர் சொல்றார், ஃபர்ஸ்ட்ல உபாகமத்தில் சொல்றாரு, என்ன சொன்னாரு? அவனவன் சொந்த இஷ்டம்படி நடந்து என் சித்தத்தை மறக்கிறவன் அவனுக்கு என்னது? நான் மன்னிக்க சித்தமாக இருக்க மாட்டேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள சாபம் எல்லாம் அவனுக்கு வந்து கிடைக்கும். அப்போ இந்த சாபம் வந்து கிடைக்காம இருக்க புதிய ஏற்பாட்டில் என்ன சொன்னார்? வாசிங்க பார்ப்போம். எத்தனாவது வசனம்? 2வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்று அர்த்தம். அப்போ தேவனை அறிகிற அறிவு எதனால் வெளிப்படுது? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ளுகிறது நிமித்தம். ஆமேன். அப்போ கை கொள்ளலிங்க என்ன வரும்? எரிச்சல் வரும். ஆமேன். அவருடைய எரிச்சல் வந்தால் நம்ம என்ன செய்ய முடியாது? தாக்கு பிடிக்க முடியாது. ஆமேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. 4வது வசனம். அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் என்ன இல்லை? ஆணை உறுதி வார்த்தை இல்லை. எப்படி? அவனுக்குள்ள என்ன இல்லை? சத்தியம் இல்லை. அவனுக்குள்ள தேவனுடைய பிரமாணம் இல்லை. அவனுக்குள்ள என்ன இல்லை? தேவனுடைய உடன்படிக்கை முறிக்கப்படுகிறது. பாருங்க அந்த வசனத்தை பாருங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாயிருக்கிறான், அவனுக்குள் சத்தியம். இப்ப யார் இயேசு அறிஞ்சிருக்கியா? இப்ப நம்மை பார்த்து ஆணையுறுதி வார்த்தையை கேட்ட நம்மை பார்த்து கேட்கிறார், சொல்லுகிறார், நீங்கள் பொய்யனாயிருக்கிறீர்கள். 4வது வசனத்தை ஒரு கூட வாசிங்க பாப்போம். சொல்லியும் அவனுக்குள் சத்தியம் இல்லை. அப்போ அவர் என்ன சொல்றாரு? நீ கள்ளன் என்று, அதான் பொய்யன் என்று சொல்லுகிறார். ஆமே, 100க்கு 100 அது உண்மை. நான் எனக்கு நெஞ்சில் போட்டு அடித்து மாரில் போட்டு அடித்து ஆராதனை ஒழுங்கு கடைப்பிடிச்சிங்க, கடைப்பிடிங்க திருச்சபை ஒழுங்கு கடைப்பிடிங்கன்னு சொல்லியதுக்கு காரணமே இதுதான். நீங்கள் நினைப்பியா எனக்கு வேண்டின்னு நினைவினோம். என்ன பாதுகாத்து கொள்ள என்ன அழைச்ச தேவன் என்ன காப்பாற்றி கொள்வா. ஆமே. உங்களை பொய்யனாக்காமல் இருக்கிறது, கர்த்தருடைய இறக்க உங்களை விட்டு போகாமல் இருக்கிறது தான் நான் என் மண்டையை போட்டு அடிச்சு. வசனம் அழகா சொல்லு பாருங்க. அடுத்து 5வது எத்தனாவது வசனம் வரை வாசிக்கணும்? 7வது வசனம் வரை 5 பாருங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூர்ணப்பட்டிருக்கிறது. எப்படி? அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவரிடத்தில் ஆண்டவருடைய மெய்யான அன்பு. அதாவது என்ன அன்பு? அந்த 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 அது என்ன சொல்லுவோம்? மாயமற்ற அன்பு. மாயமற்ற அன்பு பூர்ணப்பட்டு இருக்கிறார். வசனம் என்ன? வசனம் என்ன? கற்பனை, சத்தியம். இத கை கொண்டு இருக்கிறவங்கிட்ட தேவனுடைய அதை சொல்லியது, என்னுடைய கற்பனைக்குள்ள இல்லாதவர்களை சத்திய அதாவது ஆணை உறுதியான வார்த்தையை கேட்டு உலக தாகத்து நிமித்தம், உலகத்தில் எந்த ஒரு தாகத்து நிமித்தம் என்னுடைய அன்பை விட்டு விலகி போறவன்ற நான் மன்னிக்க சித்தமாக இருக்க மாட்டேன். இந்த வேதத்தில் உள்ள அத்தனை சாபங்களும் என்ன செய்யும்? அதை தனக்கு தானே சிந்தித்து யோசித்து இந்த வழி சரி. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இதை தாகத்தின் நிமித்தம் இதை நியாயப்படுத்துகிறவனுக்கு இந்த வேதத்தில் உள்ள அத்தனை சாபங்கள் வரும். புதிய ஏற்பாட்டில் நம்ம 1 யோவான்ல 2வது அதிகாரத்தில் பார்த்தோம், அவருடைய கற்பனை கை கொள்ளுகிறவன் ஆண்டவர் அறிந்திருக்கிறான். கற்பனை கை கொள்ளுகிறவனிடத்தில் கர்த்தருடைய அன்பு என்ன செய்தான்? பூர்ணமாய் விளங்குதான். நினைச்சு பாருங்க, ஆண்டோடைய அன்பு பூர்ணமாய் விளங்குனா நம்ம மேல எப்படி இருப்பான்?
அதனால பாடு இல்லைன்னு இல்லை, எது வந்தாலும் சரி பீட்டரை போல மனம் கலங்காம இருப்பான். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அதோட என்ன செய்யும், விட்டு மாறிடும். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி இருக்கணும். ஆனை வந்தா என்ன செய்யும், செல்லு சுகி. ஆனை வந்தா என்ன செய்யும், ஆளை கொல்லும். ஒரு மயிரையும் அதை கொண்டு பிடுங்க உட்காது. ஆமென். உலகத்தில் உபத்திரவம் பிசாசு என்ன கொண்டு வந்தாலும் சரிதான், நம்முடைய ஆத்துக மேல அதாவது பிராணனுக்கு மேல நம்முடைய ஜீவனுக்கு மேல கை வச்ச முடியாது. ஆமென். நம்ம நித்தியத்திற்கு போய் சேர்ந்தே ஆகும். அந்த வைராக்கியம் என்ன செய்யணும், நமக்குள்ள இருக்கணுமா வேண்டாமா? சரி, அடுத்த 6வது வசனத்தை பாருங்க. பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனால அறிந்திருக்கிறோம். 6, அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்கணும். அவர் எப்படி நடந்தார்? 12 வயசுல தேவனுடைய ஆலயத்தில் போயிருந்து ஆசாரியர்களை தட்டி கேட்டார் இல்லையா? அதை ஒன்றும் சொல்லலை. 3.5 வருஷம் நமக்கு ஆண்டவர் என்ன முன்மாதிரி வச்சாரோ அதை கடைபிடிச்சார். ஆமென், ஹல்லேலூயா. எத்தனை வருஷம்? 3.5 வருஷம் ஆண்டு பிதாவுடைய ஊழியத்தை செய்தார். அந்த ஊழியத்தில் நமக்கு முன்மாதிரியா எதையெல்லாம் சொல்லிட்டு வச்சிட்டு போனாரோ அதை கடைபிடிச்சார். ஆமென், ஹல்லேலூயா. கடைபிடிக்கிறோமா? அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். 7, சகோதரரே நான் உங்களுக்கு புதிய கற்பனை. இப்போ நான் உங்களுக்கு புதுசாக என்ன சொல்லி தரனோ, இப்போ இது நான் உங்களுக்கு புதிய வசனம் படி. நான் என்ன பைபிள் அடிச்சு கொண்டு வந்தேனோ? நான் என்ன பைபிள் அடிச்சு கொண்டு வந்தேனோ? சகோதரரே இது உங்களுக்கு நான் புதிய கற்பனையாய் தராமல், பாருங்க, நான் உங்களுக்கு புதிய கற்பனையா அல்ல, ஆதி முதல் நீங்கள் பெற்றிருக்கிற பழைய கற்பனையே எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேள்விப்பட்டிருக்கிற வசனம் தானே. அப்போ கற்பனை எல்லாமே வசனம். ஆண்டவர் சுருக்கமாக இந்த வசனத்தின் மூலமாக பேசுறது, நான் 3.5 வருஷம் உனக்காக பாடுபட்டு செய்த ஊழியம், இரத்தம் சிந்தனையும் சதை கிழிக்கப்பட்டு எல்லா கஷ்டத்தையும் நான் அனுபவிச்சு உனக்கு கற்றுத்தந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷத்திலும் உட்கார்வோம், நான் சொல்லித்தந்த அந்த வசனத்தை கடைபிடியுங்கள். இதுதான் சுருக்கம். உபாகமத்தில் பேசப்பட்டதும் 1 யோவானில் பேசப்பட்டதுடைய சுருக்கம் இதுதான். நான் 3.5 வருஷம் உனக்காக எவ்வளோ பாடுபட்டேன், என்னெல்லாமோ அனுபவித்தேன். யாருக்காக? உனக்காக. என் ஜீவனை உனக்காக தந்தேன். அப்போ நல் மனசாட்சி உள்ள இருதயத்தோடு அவர் இந்த 4 சுவிசேஷ புத்தகத்திலையும் சொல்லி இருக்கிற வசனத்துக்கு கீழ்ப்படியணும். ஆமே, இது 4 சுவிசேஷ வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா வேதத்தில் உள்ள 66 புஸ்தகத்துக்கு கீழ்ப்படிஞ்சாச்சுன்னு அர்த்தம். ஆமே, ஹல்லேலூயா. 1 யோவான் 3வது அதிகாரம், 1 யோவான் 3வது அதிகாரம் 6 to 10 வரை, அவரில் நிறைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. ஆமே, ஹல்லேலூயா. இந்த பாவம், இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிற பாவம் மன்னிக்கக்கூடிய பாவம் இல்லை, மன்னிக்க கூடாத பாவம். அப்போ மன்னிக்கக்கூடிய பாவம் அதுன்னு சொல்லி தரணுமா? எங்கேயோ போகும்பா யாரெல்லாம் போய் என்கிட்ட கேட்டவர் இருக்காது. இனி மன்னிக்கக்கூடிய பாவத்தில் 1-2 சொல்லி தரோம். 1-2 கேட்கக்கூடிய தகுதி இருக்குன்னு நினைக்க. 1-2 இல்லையா? பிள்ளைகள்கிட்ட கோவப்பட்டுருப்போம் இல்லையா? மனைவிட்ட அன்னைக்கு அன்பு பாராட்டியிருக்க மாட்டோம். மனைவி புருஷன்ட எதிர்த்து பேசியிருக்கலாம், பிள்ளைகளை தார்மாராக திட்டியிருக்கலாம். இதோட நிறுத்திடுவோம். இதெல்லாம் அதிகாலையில் ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்னிப்பு கேட்குற பாவம். இதெல்லாம் பாவம். ரோமம் கூட பாவம் செய்யும். இந்த ரோமம் என்ன செய்யுமா? பாவம் செய்யுமா? பட் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆணும் பெண்ணும் நெருங்கினாலும் நமக்கு என்ன செய்யாது? அது வராது. ஆமென். அப்போ பாருங்க, ரோமம் கூட பாப்பா இப்படிப்பட்ட ஒரு சில பாவத்தை சொல்லியாச்சு இல்லையா? மன்னிக்கக்கூடிய பாவம், இதெல்லாம் மன்னிக்கக்கூடிய பாவம். ஆமென், ஹல்லேலூயா. பாவம் செய்தாலும் கோவப்பட்டாலும் பாவம் செய்யாதேன்னு இருக்கு. ஆமென். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். மன்னிக்கக்கூடிய பாவத்தில் ஒரு சில சொன்னேன், இன்னும் நிறைய இருக்குது. 100கணக்கான பாவங்கள் இருக்குது மன்னிக்கக்கூடிய பாவம். ஆமென்.
இதெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பார்ப்பா. இதெல்லாம் எப்போ மன்னிப்பார்? கண்டடையத்தக்க நேரத்தில் தேடி கண்டடையும் போது மன்னிப்பார். அப்போ கண்டடைய நேரம் எப்போ? அதிகாலையில். அதிகாலையில் விட்டுட்டோம்னா நேற்றுள்ள பாவம் இன்னைக்குள்ள பாவம் நாளை செய்யலைங்க. அப்படியே ஒரு வாரம் 10 நாள் 30 நாள் ஆயிட்டுன்னா சின்ன பள்ளத்தனமாக நம்ம பாஸ்டர் கூட நடக்காருன்னு சிந்திச்சிட விடாது, சிந்திக்க வச்சிருவார். அந்த பாவத்தை செய்யக்கு, பாவத்துக்கு மேலே பாவம் செய்ய என்ன செய்யாரு கொண்டு விட்டுருவார். அதான் நம்ம பழைய ஏற்பாட்டு பாவம் புதிய ஏற்பாட்டு பாவம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் எப்படி தான் பழைய ஏற்பாட்டு காலத்தில் காற்றினால தொண்டல் காற்றினால பூமி அதிர்ச்சிது. புதிய ஏற்பாட்டில் என்ன செய்கிறாருன்னா இறக்கக்கூடம் உள்ளவனால் கண்டுகளாமல் இருப்பார். இன்னும் அந்த அவரு இருதயத்தில் உள்ள தண்டனை நிறைவேறுகிற வரைக்கும் பாவத்துக்கு மேலே பாவம் செய்ய வச்சு. அப்போ நம்ம யோசிக்கிறதெல்லாம் சரி, நான் என்ன செய்தேன், நான் என்ன தப்பு செய்தேன், பாஸ்டர் எனக்கு காலை தொட்டு கும்பிடக்கு நான் என்ன தப்பு செய்தேன், பாஸ்டர் இதை செல்லக்கு என்ன எனக்கு செல்ல ஒரு சின்ன பிள்ளைக்கு செல்ல போல எடுத்து வச்சக்கு நான் என்ன தப்பு செய்தேன். அப்போ அந்த 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 சிந்தனையெல்லாம் நம்ம செய்கிறது சரி என்கிற அதை ஸ்திரப்படுத்தி பாவத்துக்கு மேலே பாவம் செய்ய வச்சுட்டே இருப்பாராம். கடைசியில் தண்டனைக்குள்ளே விழுத்திருப்பாராம் புதிய ஏற்பாடில். அது ஒரு நாள் செய்தியில் நான் தந்தேன்னு நினைக்கிறேன். ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும் மன்னிக்கிற பாவம் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்ப்போம். எத்தனாவது வசனம்? 3வது அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க. பாவம் செய்கிறதில்லை, அவரை காணவும் இல்லை, அறியவும் இல்லை. இதில் சொல்லப்பட்டிருக்கிற பாவம். ஆனால் நம்ம பாவிகள் இதில் மன்னிக்க கூடாத பாவம் விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, வஞ்சனை, களவு, கொள்ளை, இதெல்லாம் என்ன செய்ய மாட்டார். அவர் ஆணை உறுதியின் வார்த்தையை நம்ம அறிந்த பிறகு செய்தால் மன்னிக்க மாட்டார். ஆமே. அப்போ மன்னிக்க கூடாத பாவம் செய்வானானார் அவன் இயேசுடைய பிள்ளை அல்ல. அவர் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை, பாவம் செய்கிற எவனும் அவரை காணவும் இல்லை, அவரை அறியவும் இல்லை. ஆமேன். இப்போ பாருங்க, இன்னைக்கு தொப்புள் தாத்து பொண்ணு தீக்கதரிசி, பொம்பளைன்னு சொல்லியதை விட பொம்பளை தீக்குதரிசி, தொப்புள் வெளியே தெரிய வேண்டிய அளவுக்கு ட்ரெஸ்ஸை உடுத்துட்டு மார்பகம் பாதி வெளியில் தெரிய வேண்டிய அளவுக்கு முந்தானையும் போட்டுட்டு நல்ல லாங் செயினும் போட்டுட்டு ஆண்டுடைய வார்த்தையை பேசுகிறேன்னு சொன்னால் பாவமா? பாவம் இல்லையா? பாவம். இதே மாதிரி ஆம்பளை நல்ல ஒல்லிக்கிறதா அந்த இதெல்லாமோ உலக பிரகாரமான அலங்காரத்தை அலங்கரிச்சுட்டு இந்த ஃபேண்ட் குனியம்பா கீழே விளம்போல இருக்கும். ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். மன்னிக்க கூட பாருங்க, அவரில் நிலைத்திருக்கிற எவனும் பாவம் செய்கிறதில்லை. இந்த பாவத்தை பற்றி சொல்லி தந்தேன். மன்னிக்க கூடிய பாவம் அல்ல, மன்னிக்க கூடாத பாவம். ஆமேன். இப்போ மன்னிக்க கூடாத பாவத்தை தீர்க்கதரிசிக பேரில் நின்று செய்கிறவன் என்ன கொடுமையான ஆக்கினி அடைய போகிறான்னு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. நான் இப்படி செய்கிற ஊழியம் செய்கிறவங்கள இந்த சினிமா பாட்டு இலுமா பாட்டு அந்த பாட்டு இந்த பாட்டு இந்த தொப்புள் தெரியக்கு கச்சம் தெரியக்கு அந்த கையை வைத்து அல்லையே சொல்லி அவ்வளோக்கா தலையில் பூவும் வச்சு லிஸ்ட்டுக்கு அடித்து அந்த 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 மார்பகத்து துணி செம்மையே இல்லாமல் ஆண்டவருக்கு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிற தீர்க்க தரிசிகளுக்கு பாடு எப்படி இருக்குன்னு நான் சிலப்போ சிந்திச்சு பார்ப்பேன். நம்ம இருதய கொலையில் என்ன செய்யும்? நடுங்கும். ஆமேன். இன்னும் அவங்களுக்கு தான் நல்ல ஸ்டாரு, அவங்களுக்கு தான் பேரும் புகழும், அவங்களுக்கு தான் இது இருக்குது. நானும் சிலப்போ செய்யலாமான்னு யோசிப்பேன். ஏன்னா எனக்கு ஆத்துமாக்களுடைய நெருக்கத்தையும் குழப்பத்தையும் பார்க்கும்போது என்ன இதுக்கு சும்மா கையை வைத்து ஆண்டவர் சொல்கிற 2 வார்த்தையை சொல்லிவிட்டு பாயின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்போமான்னு எல்லாம் சிந்திப்பேன். பல இதுலேயும் சிந்திப்பேன், யோசிப்பேன். ஆமே, என்னத்துக்கு எரிச்சல் வாங்கணும், என்னத்துக்கு திட்டு வாங்கணும். ஹல்லேலூயா. பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள் சொல்லுவாங்க. இப்போ நான் சொல்கிற போல ஒன்றும் இல்லை பிரதர், போறீங்களா இன்னைக்கு சுத்திகரிப்பு வரலையா? இருங்க பிரதர், கை போடலாம் பிரதர், போடுங்க. உங்களுக்கு ஆண்டவர்கிட்ட குற்றம் இல்லைங்க, போடுங்க. என்ன நான் என்ன செய்கிறேன்? ஒரு சிலதை விட்டு வெளியில் வாரேன், விட்டுறியே. நான் சொன்னேன் எனக்கு சம்மதம் தான், நீ ஆண்டவரோட ஒப்புரவாகி இரு. நான் அவளுக்கிட்டே விட்டாச்சு. அந்த அந்த இரத்த பலியை என்ன செய்ய, என்னை விட்டுன்னு கொஞ்சம் ஒதுக்கி. பட்டு அவங்க ஆண்டவரேன்னு விழிச்சிட்டு இருப்பாங்க. இருக்காமல் இருந்தால் பெரிய பாடு இருந்துருவாங்க.
இருந்து ஆண்டவருடைய சமூகத்தில் மன்னிப்பு கேட்டு கை போடுறது 100க்கு 100 நல்லது. ஆமென். 100க்கு 100 நல்லது. பட் கை போடாமல் இருந்தால் அதே போல் அபகடம் வேற ஒன்றும் இல்லை. நம்ம யாரும் குற்றம் இல்லாதவர்கள் அல்ல, குறை இல்லாதவர்கள் ஆண்டவர் சமூகத்தில் குற்றம். இப்போ பாருங்கள், அதுதான் வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள். நான் எஸ்கியூஸ் தந்தேன்னு ஆண்டவர் தருவார்னு நினைச்சிடக்கூடாது. ஒரு தடவை மன்னிப்பார், 2 தடவை மன்னிப்பார், 3 தடவை பிரமாணத்தை நிமித்தம் மன்னிப்பார், 4ஆவது தடவை என்ன செய்வார்? வெட்டி விலகிடுவார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க பிள்ளைகளே, நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதீர்கள். நீதியை செய்கிறவன் அவர் நீதி உள்ளவராய் இருக்கிறது போல தானும் நீதி உள்ளவனாய் இருக்கிறான். நம்ம வணங்குற தேவனுக்கு என்ன இருக்குது? அப்போ அதில் ஒரு எஸ்கியூஸ் உண்டா? இது உலகத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு நம்ம எஸ்கியூஸ் கொடுக்கணும். பரலோக ராஜ்யத்துக்கு போக்கு அவருடைய பந்தியில் கை போடுற பிள்ளைகளுக்கு நான் எஸ்கியூஸ் கொடுக்கலாமா? ஆனாலும் நான் தாரேன், நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள். நீங்கள் என்ன செய்யக்கூடாது? வஞ்சிக்கப்பட்டு போகாதீர்கள். 8 பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் வந்தான். பாருங்க, பாவம் செய்கிறவனுடைய சுபாவம் யாரு? பிசாசு. அந்த பிசாசை ஆண்டவராகிய தேவன் அழிச்சதான் வந்தார். பிசாசை வளர்த்தவரில் அழிச்சக்கு வந்தார். அப்போ பிசாசை கூட சேர்ந்து பொய் சொல்லி அந்த பிசாசுக்கு சுபாவத்தில் உலக பிரகாரம் வாழ்கிறவனையும் கர்த்தர் என்ன செய்வார்? என்ன செய்வார்? அழிச்சு போடுவார். ஆமென். ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் புரியுது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்கு. தேவனால் நம்ம எல்லாம் இயேசுவால பிறந்தமா இல்லையா? எப்படி பிறந்தோம்? நிக்கதேமு சொன்ன மாதிரி இன்னொருக்கு அம்மை வயிற்றில் போயிட்டு வரணுமோ? அவருடைய ஆவியினால் நம்மை மறுபடி அவருக்கு சொந்த பிள்ளையாக பெற்றது. அப்போ அவருக்கு வித்து எங்கே இருக்கு? நமக்குள்ள இருக்கு. ஆமென். அப்போ இயேசுவால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான். அப்போ பாவம் செய்கிறவன் யாரினால் பிறக்கல? இயேசுவினால். அப்போ யாரினால் பிறந்திருக்கிறான்? அம்மாவுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல், அப்பாவுடைய வார்த்தையை கீழ்ப்படியாமல், சொல்லி அதை கேட்காம ஐஸ் வச்சு கொள்ளு வச்சு அது வச்சு பேசிச்சு பிசாசுக்கு பிரியமாக நடந்து போய் விழுந்து நொறுங்கணும்னா நீ யாருக்கு பிள்ளை? பிசாசுக்கு பிள்ளை. அதான் உண்மை. எப்படி? ஹல்லேலூயா. அப்போ நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும். ஆண்டவருடைய வசனத்தின்படி செய்யாதவன் ஆண்டவருடைய பிள்ளை இல்லை. சரி, 10வது வசனத்தை வாசிங்க. இதனாலே தேவனுடைய பிள்ளைகள் இன்னார் என்றும் பிசாசின் பிள்ளைகள் இன்னார் என்றும் வெளிப்படும். நீதியை செய்யாமல் தன் சகோதரனில் அன்பு கூறாமல் இருக்கிற எவனும் தேவனால் உண்டா. அப்போ ஆண்டவருக்கு வெளிப்பாடு தர வேண்டிய அவசியம் இல்லை. எப்படி? இவன் பிசாசுக பிள்ளையாகும், இவன் இயேசுவ பிள்ளைன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க கனியினாலே அறியலாம். சபைக்குள்ளே இருந்து உறங்கினவன் யாருடைய பிள்ளை? அப்போ இதில் யார் பிசாசுக பிள்ளை இல்லாத இருக்கணும்? இருக்கக்கூடாது. இந்த வசனங்களை எல்லாம் கர்த்தர் நமக்கு சொல்லித்தாராருன்னா நம்ம நீதி உள்ளவர்களாய் மாற வேண்டும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். ஆமென் சொல்லலாமே. ஒரு 2 வசனம் கூட பார்த்துருப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம், வெளிப்படுத்தின விசேஷம். இன்னும் 1 யோவானில் 3வது அதிகாரத்தில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. 2வது அதிகாரம் 16லேருந்து 17 வரை வாசிங்க பார்ப்போம். மனம் திரும்பு, இல்லாவிட்டால் வருவார் பட்டயத்தால். வாயின் பட்டயம்னா என்ன? வசனம். வசனம் நியாய தீர்ப்பு எப்படி தான் இருக்கும்? வசனத்தினா வாயினால் பேசவே மாட்டார். வெள்ளை சிங்காசனத்தில் அவ்வளவு மகிமையான வஸ்திரம் அணிஞ்சு செங்கோலை அப்படியே கையில் வச்சுட்டு காலுக்கு மேலே காலை போட்டுட்டு அப்படி ஒய்யாரமாக அப்படி ஜம்முன்னு இருப்பார். எரிஞ்சிட்டு பிடிச்சிட்டு இருக்க மாட்டார், சிரிச்சுட்டே இருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 2:16. மனம் திரும்பு, இல்லாவிட்டால் உன்னிடத்தில் வந்து வசனத்தினால்
யுத்தம் பண்ணுவேன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை நீ காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு புசிக்க கொடுத்து கல்லையும் வேறு ஒருவனும் புதிய நாமத்தை கொடுப்பேன். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்தின்படி நம்ம இருந்து இந்த மகிமையை நாம் பெற்றுக்கொள்ளணும். சபைக்கு ஆண்டவர் இன்னைக்கு சொன்னதை யாருக்கெல்லாம் காது இருக்கு, யாருக்கெல்லாம் செவி இருக்கு? காது செவி ஒன்று தான். காது உள்ளவர்கள் கேட்க கடவுது. ஹல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20, 21, 22. வெளி 3, 20, 22, 21. இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் பிரவேசித்து போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். அடுத்த வசனம். நான் ஜெயங்கொண்டு பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவருக்கு கூட உட்கார்ந்தது போல என்னோடு ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவரோடு நம் பந்தியில் இருக்கணுமா வேண்டாமா? ஆண்டவர் சொன்னார் தெரியுமா? பந்தி சீசருக்கு விளம்பி கொடுத்துட்டு சொன்னார், இனி நான் உங்கள் கூட இங்கே இருக்க மாட்டேன், வாருங்க என்ன கூட அங்கே இருக்கலாம். அப்போ அங்கே ராபோஜன பந்தி என்ன நடக்கும். அதில் இருக்கணும். இங்கே ஆண்டுடைய வார்த்தையை கீழ்ப்படியுங்கள். ஆணை உறுதியின் வார்த்தையை கேட்ட நம்ம உலகத்தின் சித்தத்தின்படி, உலகத்தின் விருப்பத்தின்படி கர்த்தருக்கு சித்தமில்லாத செய்துவிட்டு நான் நன்றாயிருக்கிறேன், நன்றா வாழ்கிறேன் என்று சொல்லுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது.